வணக்கம். கிரிப்டோ கரன்சின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னா என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது என்னது? எதுக்கு கிரிப்டோ உலகத்துல அது இவ்ளோ முக்கியமான ஒண்ணா இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது ஒரு கணிக்கவே முடியாத கொந்தளிப்பான கடல் மாதிரி. இன்னைக்கு வேலை ராக்கெட் மாதிரி மேல போகும், நாளைக்கே டமால்னு பாதாளத்துக்கு போயிடும். இப்படி ஒரு சூழ்நிலையில ஸ்திரத்தன்மை, அதாவது ஸ்டெபிலிட்டிங்கிறது சாத்தியமா? இது ஒரு நியாயமான கேள்விதான் இல்லையா? இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்த. ஒரு பக்கம் கிரிப்டோக்களோட பயங்கரமான விலையேற்ற இறக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நேர்கோடு மாதிரி அசையாம நிக்குது ஸ்டேபிள் காயின். அதான் சொல்றேன், இந்த புயலெடுக்கிற கிரிப்டோ கடல்ல ஸ்டேபிள் காயின் தான் நம்மள காப்பாத்துற அந்த நங்கூரம். சரி, அப்போ ஸ்டேபிள் காயின்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஸ்பெஷல் டைப் கிரிப்டோ. இதோட ஒரே வேலை பெரிய விலை மாற்றங்கள் எதுவும் இல்லாம ஒரு நிலையான மதிப்பை கெட்டியா பிடிச்சு வச்சுக்கிறது தான். இதோட மதிப்பு சும்மா காத்துல இருந்து வரதில்ல. இது அமெரிக்கன் டாலர் இல்லனா தங்கம் மாதிரி நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு சொத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அதோட மதிப்பு பெருசா மாறாம அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. இததான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே. சரி, அது எப்படி சாத்தியம்? ஒரு டிஜிட்டல் காயின் மட்டும் எப்படி தன்னோட மதிப்ப இவ்ளோ நிலையா வச்சுக்க முடியுது? வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் அதோட முழு நம்பிக்கையும் நமக்கு வரும். இது வேலை செய்யற விதம் ரொம்பவே சிம்பிள். வெறும் 2 ஸ்டெப் தான். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமான அமெரிக்கன் டாலர்களை ஒரு பேங்க்ல பத்திரமா ரிசர்வ்ல வச்சிடுவாங்க. அப்புறம் 2வது ஸ்டெப்ல அங்க வச்சிருக்க ஒவ்வொரு டாலருக்கும் ஈக்குவலா ஒரு டிஜிட்டல் ஸ்டேபிள் காயின் டோக்கனை பிளாக் செயின்ல உருவாக்குவாங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் தான் யுஎஸ்டிடி, அதாவது டெதர். நீங்க ஒரு யுஎஸ்டிடி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு சமமான ஒரு அமெரிக்க டாலர் பேங்க்ல பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒண்ணுக்கு ஒண்ணுங்கிற இணைப்பு தான் உங்களுக்கும் நம்பிக்கைய தருது, அந்த காயினுக்கும் ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. சரி, கிரிப்டோ உலகத்துல எதுக்காக இப்படி ஒரு காயின் தேவைப்படுது? ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, அந்த பயங்கரமான விலை ஏற்ற இறக்கத்திலேருந்து நம்மள நாமளே காப்பாட்டிக்க இது ஒரு பாதுகாப்பான இடம். இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி ஸ்டேபிள் காயின்கள் கிட்டத்தட்ட நம்மளோட சாதாரண பணம் மாதிரி தான். ஆனா இது டிஜிட்டல் முறையில கிரிப்டோ உலகத்துல வேலை செய்யுது. பெரிய விலை மாற்றங்கள் இருக்காது. அதனால நாம எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா பரிவர்த்தனைகள் பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டேபிள் காயின்னா என்ன, அது ஏன் முக்கியம்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, இதை வச்சு நிஜத்துல என்னதான் பண்றாங்க, வாங்க அதையும் பாத்திரலாம். நிஜ உலகத்துல மக்கள் இதை எங்கதான் பயன்படுத்துறாங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டாலே இதோட உண்மையான பவர் என்னன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியும். இதோட முக்கியமான பயன்கள்னு பாத்தீங்கன்னா, 1. ட்ரேடிங். ஒரு கிரிப்டோவை வித்து இன்னொரு கிரிப்டோ வாங்குறதுக்கு நடுவுல நம்ம பணத்தோட மதிப்பு திடீர்னு குறைஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்டேபிள் காயின்ல மாத்தி வச்சுப்பாங்க. 2வது, பாதுகாப்பான சேமிப்பு. கிரிப்டோ மார்க்கெட்டை விட்டு வெளியே வராமலேயே நம்ம பணத்தோட மதிப்பை நிலையா வச்சுக்கலாம். கடைசியா, டிஃபை, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ். இதுல பேங்க் மாதிரி எதுவும் இல்லாம நேரடியா கடன் கொடுக்கலாம், வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிலையான மதிப்புள்ள ஸ்டேபிள் காயின்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா இதுதான். கிரிப்டோங்கிற இந்த கொந்தளிப்பான கடல்ல ஸ்டேபிள் காயின் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கற ஒரு நங்கூரம். அது நிலையற்ற சந்தையில நமக்கு தேவையான அந்த ஸ்திரத்தன்மையை கொடுக்குது. ஸ்டேபிள் காயின்கள் கிரிப்டோ உலகத்துக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதுதான் கிரிப்டோவோட எதிர்காலமா? நம்மளோட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை இது மொத்தமா மாத்திடுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.